வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று நவம்பர் 20 கார்த்திகை 5. இன்றைய தினத்தில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் நீடிக்கும் மழைப்பொழிவு, டெல்டா மாவட்டங்களில் தீவிரமடைந்திருக்கும் கனமழை, அதி கனமழை, இது பற்றியான மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலில் எதிர்பார்க்கப்படும் பேரளவு மழைப்பொழிவை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படும் நிகழ்வின் இன்றைய நிலையிலான வானிலை நகர்வு என்னவாக இருக்கும், மழைப்பொழிவினுடைய தீவிரம் எவ்வாறு இருக்கும் என்பது பற்றியான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. இன்று அதிகாலை தொடங்கி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் கடலோர பகுதிகளில் தென் கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை கடலோர பகுதிகளில் கனமழை, மிக கனமழை, அதி கனமழை என டெல்டா மாவட்டங்களிலும், ஆங்காங்கே மழைப்பொழிவு என தென் கடலோர பகுதிகளிலும் மழைப்பொழிவு நீடித்துக் கொண்டிருக்க, தற்போதைய நிலையில் கிழக்கு வடகிழக்கு காற்று இணைப்புடன் வங்கக்கடல் நீராவியை பெருமளவு சுமந்து டெல்டா மாவட்டங்களில் குவிந்து வருகிறது. இது மேலும் குமரிக்கடலுக்கு தெற்கு தென்கிழக்கில் மெலிந்த சுழற்சி நீடிக்கக்கூடிய நிலையில் இது மேலும் தென் கடலோர மாவட்டங்கள் வழி சுழற்சி நோக்கி நகர்கிறது. இந்த அமைவு டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை மிக கனமழை முதல் அதி கனமழை பொழிவு வரை மழைப்பொழிவை ஆங்காங்கே ஏற்படுத்தி வருகிறது, தொடர்கிறது. இது இன்று இரவு வரை, நள்ளிரவு வரை தொடரக்கூடும். அதே போல தென் கடலோர மாவட்டங்களில் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த மாவட்டங்களின் கடலோர பகுதிகள், அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள், இங்கெல்லாம் ஆங்காங்கே மழைப்பொழிவு நீடிக்கிறது. அதே போல வலுவான மேகமூட்டமான வானிலை அமைப்பு அநேக கடலோர மாவட்டங்களில், தென் கடலோர மாவட்டங்களில் நீடிக்கிறது. திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் உள்பகுதிகளிலையும் ஆங்காங்கே இன்று பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் மழைப்பொழிவு ஏற்பட தொடங்கும். அதே போல தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய உள்பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு ஆங்காங்கே ஏற்படும். ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய அநேக இடங்களில் இன்றைய பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஆங்காங்கே மழைக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல சிவகங்கை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள் மட்டுமல்லாது உள்பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு ஆங்காங்கே நீட்சி அடையக்கூடும். புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளில் மழைப்பொழிவு தொடரும். உள்பகுதிகளிலும் ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் வரும் மணி நேரங்களில் இருக்கின்றன. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் இந்த மாவட்டங்களின் பெரும்பாலும் தெற்கு பகுதிகளில் இந்த இரவு நள்ளிரவு வரை ஆங்காங்கே பரவலான மழைப்பொழிவிற்கும், ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கும், நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களை பொறுத்தவரை கடலோர பகுதிகளில் வலுவான மழைப்பொழிவிற்கும், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கிழக்கு மற்றும் தெற்கு கடலோர பகுதிகளில் மிக கனமழை முதல் அதி கனமழை பொழிவிற்கான வாய்ப்புகளும் அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் வலுவடையும். இது இன்று இரவு நள்ளிரவு வரை நீடிக்கும். நாளை அதிகாலை தொடங்கி வானிலையில் மாற்றங்கள் இருக்கின்றன. காற்று குவிதல்களில் வாய்ப்புகள் குறைய தொடங்கும். மேலும் இந்த காற்று குவிதல் தென் கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே நீடிக்கும். விளைவாக நாளை அதிகாலை முதல் கடலோர டெல்டா மாவட்டங்களில் கடலோர பகுதிகளில் மழைப்பொழிவு தொடரக்கூடும். அதே போல தென் கடலோர மாவட்டங்களில் கடலோர பகுதிகளில் மழைப்பொழிவு நீடிக்கும், ஆங்காங்கே நீடிக்கும். இது நாளை வரையிலான வானிலை. நாளை மறுநாள் 22ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் சுழற்சி சற்று வலுவடைய தொடங்கும். இந்த நிலையில் கிழக்கு காற்று தெற்கு நோக்கி சற்றே விலக இந்த மழைப்பொழிவு 22ஆம் தேதி கிட்டத்தட்ட இந்த டெல்டா மற்றும் தென் கடலோர பகுதிகளில் நீடிக்கக்கூடிய மழைப்பொழிவு குறையும் அல்லது விலகும். 22ஆம் தேதி ஒரு சிறு இடைவெளி கிடைத்து 23ஆம் தேதி மீண்டும்
கடலோர பகுதிகள், இந்த இடத்துல வட கடலோர மாவட்டங்கள்லையும் கடலோர பகுதிகளில் மழை வாய்ப்புகள் ஏற்பட தொடங்கும். டெல்டா மாவட்டங்களில் கடலோர பகுதிகள் மற்றும் தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி வரையிலான கடலோர பகுதிகளில் மழைப்பொழிவு 23ஆம் தேதி வரை ஆங்காங்கே நீடிக்கும். 24ஆம் தேதி தொடங்கி வடகடலோர மாவட்டங்களில் சற்று கடலோர பகுதிகளை தாண்டி உள்பகுதிகளிலையும் மழைப்பொழிவு தொடரும். சென்னை முதல் வடகடலோர மாவட்டங்களில் சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், பாண்டிச்சேரி மற்றும் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் மழைப்பொழிவு 24ஆம் தேதி ஆங்காங்கே வலுவடையும். கடலோர பகுதிகளில் சற்று கூடுதல் கனமழை பொழிவிற்கும் உள்பகுதிகளில் சற்று மழைப்பொழிவு பின்னடைந்தும் நீடிக்கும். 25ஆம் தேதி நிகழ்வு கரை நெருங்கும். 25ஆம் தேதி வட இலங்கை ஒட்டி நிச்சயமாக நகர்ந்து வரும். இதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் கரை கடக்கும் நகர்வாகும். கரை கடக்கும் நகர்வு என்பது சுழற்சி உருவான பின்னர் அது எந்த இடத்தில் கரை கடக்கப் போகிறது என்பது உறுதியான ஒரு இடத்தினை குறிப்பிடலாம். தற்போதைய நிலையில் இது மாறுபட்ட கருத்துக்களுக்கு இடமளிக்கக்கூடிய வகையிலே இதனுடைய நகர்வுகள் காட்டப்படும். இருப்பினும் இந்த நிகழ்வு ஒரு தீவிர நிகழ்வாக, ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வரும் 25ஆம் தேதி வட இலங்கையை ஒட்டி நகர்ந்து டெல்டா மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை, அதி கனமழை என தொடர் மழை பொழிவை 48 முதல் 72 மணி நேரங்களுக்கு ஏற்படுத்தக்கூடும். அதே போல வடகடலோர மாவட்டங்களில், அதே போல தென் கடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவை நெல்லை, தூத்துக்குடி வரையிலான கடலோர மாவட்டங்களில், நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களுடைய கடலோர பகுதிகள் வரை வலுவான மழைப்பொழிவை ஏற்படுத்தி உள்பகுதிகளிலையும் மழை தீவிரமடையும். திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களுடைய உள்பகுதிகளிலையும் மழைப்பொழிவு ஆங்காங்கே ஏற்படும். தூத்துக்குடி மாவட்டத்தில் சற்று வலுவாக மழைப்பொழிவு இந்த 25ஆம் தேதி தொடங்கி கனமழை பொழிவாக பரவலான மழைப்பொழிவு உள்பகுதிகளுக்கும் ஏற்பட தொடங்கும். ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் மழைப்பொழிவு பரவலாகும். புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை கனமழை முதல் மிக கனமழை, கடலோர பகுதிகளில், கிழக்கு பகுதிகளில் அதி கனமழை பொழிவிற்கும் 25ஆம் தேதி தொடங்கி வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல டெல்டா மாவட்டங்களில் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மிக கனமழை முதல் அதி கனமழை பொழிவு பரவலான மழைப்பொழிவாக இருக்கக்கூடும். வடகடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே கனமழை என்ற அளவில் மழைப்பொழிவு பரவலாகும். பெரும்பாலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைப்பொழிவும் மேகமூட்டமான வானிலை அமைப்பு வலுவுடனும் நீடிக்கும். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் பாண்டிச்சேரி பகுதிகள் சார்ந்தும் ஆங்காங்கே கனமழை பொழிவு நீடிக்கும். 26ஆம் தேதி நிகழ்வு கரை நெருங்கி கரை கடக்க தொடங்கும். கரை கடக்கும் இடம் பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, பாண்டிச்சேரிக்கு தெற்கில், இதே போல பாம்பனுக்கு வடக்கில் இது இந்த நிகழ்வு கரை கடக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. மொத்த அமைப்பும் பாம்பனுக்கும் பாண்டிச்சேரிக்கும் இடையே இந்த சுழற்சியினுடைய மொத்த அமைப்பும் கரை நகரும் வேளையில் மத்திய மேற்கு மாவட்டங்கள், தெற்கு உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைப்பொழிவு பரவலாகும். மத்திய மேற்கு மாவட்டங்களில் மழைப்பொழிவு வலுவடையும். வடக்கு உள் மாவட்டங்களில் 26ஆம் தேதி நிகழ்வு உள்நுடைய நிலப்பகுதியில் உள்நுடைய கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்கள் வரையிலான, அதே போல வடக்கில் திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்கள் வரையிலான அனைத்து மாவட்டங்களுக்கும், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை என அனைத்து வடக்கு உள் மாவட்டங்களிலும் மழை பரவலாகும். இந்த நேரத்தில் வடகடலோர மாவட்டங்களில் வலுவான மிக கனமழை முதல் அதி கனமழை பொழிவிற்கு கடலோர பகுதிகளிலும், மிக கனமழை பொழிவிற்கு உள்பகுதிகளிலேயும் வாய்ப்புகள் இருக்கின்றன. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் வலுவான மழைப்பொழிவிற்கு 26,
முழுவதுமே நல்ல மழைப்பொழிவிற்கு, தொடர் மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. 27ஆம் தேதி மேற்கு மத்திய மாவட்டங்கள் மற்றும் வடக்கு உள் மாவட்டங்களில் மழைப்பொழிவு தொடர்வதோடு 27ஆம் தேதி கடலோர மாவட்டங்களில் சுழற்சி உள்நுழையக்கூடிய நேர்வில் கடலோர மாவட்டங்களில் சற்று மழை குறைந்து இந்த சுழற்சியானது அரபிக்கடல் செல்லும் நேர்வில் மீண்டும் கடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவு தொடங்கும். 28, 29, 30 இந்த தேதிகள் வரை மழைப்பொழிவு வலுவாக கடலோர மாவட்டங்களில் நீடிப்பதோடு தென் மாவட்டங்கள், மத்திய மேற்கு மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள், வட கடலோர மாவட்டங்கள் என மழைப்பொழிவு ஆங்காங்கே நீடித்துக் கொண்டிருக்கும். மழைப்பொழிவினுடைய தீவிரம் 28ஆம் தேதிக்கு பின்னர் சற்று குறையும். 26ஆம் தேதி ஏற்பட்ட அந்த தொடர் கனமழை, அதிகனமழை அந்த வாய்ப்புகளில் இருந்து கடலோர மாவட்டங்கள் மெல்ல விடுபட்டு மிதமான கனமழை பொழிவு அவ்வப்போது ஆங்காங்கே ஏற்பட மழைப்பொழிவு தொடரும். இதுவே தற்போதைய நிலையிலான வானிலை அமைவும் நகர்வாகவும் இருக்கிறது. வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றும் ஒரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.